மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எந்த வழியில எப்படி யாரால வரும் தெரியாது. அதே போலதான் ஆபத்தும் யார் மூலமா இல்ல எந்த ஒரு விஷயம் நமக்கு ஆபத்தா மாறும்ன்றது நமக்கு தெரியாது. அதை பத்தி தான் இன்றைய பதில பார்க்க போறோம். ஓம் ஷிம்லா யுத்மிக கலகஸ்தாய திமிக தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகி திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆபத்தாக மாறும், எந்த ஒரு விஷயம் அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த பரம்பரை வேலை இல்லை பரம்பரை தொழில், எங்கள் அம்மா அப்பா பார்த்த வேலைங்க தொழிலுங்க, நானும் அதையே ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் ஆபத்தும் நஷ்டமும் பொருள் இழப்பும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் தொழில் ரீதியான முன்னறிப்பு கண்டிப்பாக தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிதுனராசிக்காரங்க அடிக்கடி தொழில் விஷயத்தை மாற்றுறது, வேலை ப்ரொஃபஷனல் மாற்றுறது, இதுதான் உங்களுக்கு ஆபத்தா, மிக முக்கியமாக வருமானத்தில் ஆபத்தா அமையும். தொழில் சார்ந்த ரகசியங்களை அல்லது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகும். உங்களுக்கே அவங்க கற்றுக்கிட்டு யாருக்கு நீங்கள் கத்துறீங்களோ அவங்களுக்கே உங்களுக்கு தொழில் போட்டியாளர்களாக வந்து விடுவார்கள். சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்று, மறைமுகமான ஒரு அஃபேர், மறைமுகமான ஒரு காதல் அல்லது மறைமுகமான வழிகளில் ஒரு பண வரவு வருது, அந்த ஒரு வேலை தொழில் நான் பார்க்குறேன்னா அதில் உங்களுக்கு கவர்மெண்டால பிரச்சனை வரும், அதில் லாக் ஆவீங்க, அதனால ஆபத்து தண்டனை பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற விஷயத்துல பிரச்சனை வரும், அதில் ஆபத்து வரும், அதில் செலவுகள் அதிகம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்டு கார் வண்டி வாகன விபத்துகளில் சிக்குவீங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துங்க. இதுவே அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய விஷயங்கள் எது, எந்த விஷயங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சொத்துக்கள் விஷயம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள், நிலபுலங்கள் சம்பந்தமான வியாபாரங்கள் சூப்பராக இருக்கும். உணவு சார்ந்த தொழில் பண்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும். அதே போல கல்வி படிப்பு மற்றவங்களுக்கு சொல்லி தரீங்க அல்லது டீச்சிங்ல நீங்க இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 3 ப்ரொஃபஷனல் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும், தாராளம் இதில் ஈடுபடலாம். இதுபோல் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் மற்றும் நான் மற்றவங்களுக்கு ஆடிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அல்லது நீதித்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் எப்பயாவது ஒரு டைம் ஆகுது. சரிங்களா? நில புலங்களால் சொத்துக்களால் லாபம் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவுகள் மூலமாக சொத்துக்களோ உதவி உங்களுக்கு கிடைக்கும், அந்த உறவுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாறக்கூடிய விஷயம். மிக முக்கியம், மிதுனராசிக்காரங்க வாழ்நாள் முடியும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி, படிப்பு, கலை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்பயாவது ஒரு முறையாவது உங்களை உச்சத்தில் வைக்கும், ஏற்றி வைக்கும். அது எந்த மாற்று கருத்துங்க. சரிங்களா? மிக முக்கியமா இந்த மாதிரி ஆபத்துல மாட்டக்கூடாது, எனக்கு இந்த விஷயம் ஆபத்தா மாறக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மிதுனராசிக்காரர்கள் வணங்க வேண்டியது புதன்கிழமை அன்று பெருமாளை சேவிக்கின்ற பொழுது, பெருமாளுடைய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ஆபத்திலிருந்து நீங்க கொஞ்சம் தப்பிப்பீங்க. சரிங்களா? தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்பு. நன்றி, வணக்கம்.